மறுமலர்ச்சி யுகத்திற்காக நாடு அனுரவோடு. தேசிய மக்கள் சக்தி. வணக்கம், இது ஐபிசி தமிழின் இன்றைய மதிய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். IMF-உடன் மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்துவது வெற்றியளிக்காது. IMF-உடன் இணக்கம் எட்டப்பட்டுள்ளது என்கின்றார் ஜனாதிபதி ரணில். வடகிழக்கை பிரித்த JVP-க்கு தமிழர்கள் வாக்களிக்க மாட்டார்கள் என்கின்றார் செல்வம் அடைக்கலநாதன். அதிகரிக்கும் தேர்தல் வன்முறை, அனுரவின் தேர்தல் அலுவலகத்திற்கு தீ வைப்பு. இது சிங்கள பௌத்த நாடு, இனவாதத்தை கக்கும் ஜனாதிபதி வேட்பாளர். நாம் வெற்றி பெறுவது உறுதி, வேலுக்குமாருக்கு ராதா பதிலடி. செப்டம்பர் 21 நாடாளுமன்றம் கலைப்பு, நேரடி விவாதத்தில் JVP மீது சாட்டை. ரணில் தோற்றால் வீடுகள் தீயிட்டு கொளுத்தப்படும், இப்படி மிரட்டுகின்றார் ராஜித. தொடர்பென விரிவான செய்திகள். சர்வதேச நாணய நிதியத்துடன் மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்துவது மிகவும் கடினமான செயல் மட்டுமன்றி அது வெற்றிகரமான செயல் அல்ல என வெளிநாட்டு அலுவல்கள் மற்றும் நீதி அமைச்சர் அலி சப்ரி வலியுறுத்தியுள்ளார். சர்வதேச நாணய நிதியத்துடனான பேச்சுவார்த்தை மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டால் எதிர்வரும் டிசம்பரில் சர்வதேச நாணய நிதியம் வழங்கவிருக்கும் அடுத்த தவணை மற்றும் உலக வங்கி மற்றும் ஆசிய அபிவிருத்தி வங்கி வழங்கவுள்ள தவணைகளை இழக்க நேரிடும் என அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். இதன்படி 2024 டிசம்பர் முதல் 2025 ஜனவரி வரை நாடு 1.2 பில்லியன் முதல் 1.3 பில்லியன் டாலர் வரை இந்நாடு இழக்கும் எனவும் அதன் காரணமாக நாடு மீண்டும் ஸ்திரமற்ற நிலைக்கே மாறுவதை யாராலும் தடுக்க முடியாது எனவும் அமைச்சர் அலி சப்ரி மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். 2022 இந்த நாடு இருந்த நிலைமையின்படி வெளிநாட்டு அலுவல்கள் அமைச்சு ஒரு பாரிய பங்களிப்பை வழங்க வேண்டியிருந்தது. பாதிக்கப்பட்டிருந்த வெளிநாட்டு உறவுகளை மீள கட்டியெழுப்புதல், சர்வதேச சமூகத்தின் நம்பிக்கையை பெற்று அதனூடாக நாட்டின் பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்கு செயல்படுத்துதல் போன்ற சவால்களை நாம் அதன்போது எதிர்கொண்டோம் என்றார். செலுத்து வரியை மீளாய்வு செய்வதற்கு சர்வதேச நாணய நிதியத்துடன் இணக்கமிட்டப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். அதுகுறித்து எதிர்காலத்தில் அறிவிப்பேன் என்றும் ஜனாதிபதி தெரிவித்திருந்தார். இந்த ஒரு பிரச்சனை, நீங்கள் சம்பாதிக்கும் போது செலுத்தப்படும் வரி, அதுவும் ஒரு பெரிய பிரச்சனை. IMF மற்றும் நாங்களும் அதை திருத்த வேண்டும் என்று ஒப்புக்கொண்டோம். அடிப்படை முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. நாங்கள் ஒரு முன்மொழிவை செய்துள்ளோம், அவர்கள் மற்றொரு திட்டத்தை முன்வைத்துள்ளனர். எனவே இந்த 2 முன்மொழிவுகளும் விவாதிக்கப்பட்டன. நாங்கள் ஒரு உடன்பாட்டை எட்டியதும் சரியான தொகையை இங்கே அறிவிப்போம் என்றார். JVP-யினர் தமிழர்களின் அடித்தளத்தையே உடைத்து வடக்கு கிழக்கை பிரித்தவர்கள், அவர்களுக்கு தமிழர்கள் வாக்களிக்க மாட்டார்கள் என செல்வம் அடைக்கலநாதன் தெரிவித்திருந்தார். தமிழ் பொது வேட்பாளருக்கு உரிய ஆதரவு தளம் அதிகரித்து வருகின்றது. எமது மக்கள் நமது லட்சிய பாதையிலேயே பொது வேட்பாளருக்கு கட்டாயம் வாக்களிப்பார்கள் என கருதுகின்றேன். மேலும் எமது கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் வினோ நோகராதலிங்கம் பொது வேட்பாளர் விடயம் தொடர்பாக எதிராக கூறும் கருத்துக்கள் அது அவருடைய தனிப்பட்ட கருத்தாகும். எங்களுடைய கட்சி ஒரு ஜனநாயக ரீதியான கட்சியாகும். ஆகவே அது அவருடைய தனிப்பட்ட கருத்தாகும். எமது கட்சியினை பொறுத்தவரை ஒரு முடிவினை எடுத்துள்ளது. மேலும் பொது கட்டமைப்பில் பேச்சுவார்த்தைக்கு செல்வது தொடர்பாக ஒரு குறிப்பிட்ட நேரம் வரையே கலந்துரையாடல் இடம்பெற்றிருந்தது. குறிப்பாக தனித்தனியாக செல்வதை விடுத்து சேர்த்து செல்வது, அத்துடன் அவர்களுடைய கடிதத்தில் என்னென்ன வலியுறுத்தப்பட்டுள்ளதோ அதன் பிரகாரம் ஒரு முடிவினை எடுத்து செல்வது என்பது தொடர்பாகவும் நாங்கள் ஒரு தீர்மானம் எடுத்துள்ளோம். அனுரகுமாரவின் தேர்தல் விஞ்ஞானத்திலே பாதுகாப்பு படை தொடர்பாகவும், குறிப்பாக மனித உரிமை மீறல்கள் செய்தவர்களை காப்பாற்றுவது தொடர்பாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இவர்கள் தான் வடக்கு கிழக்கை பிரித்தவர்கள். என்னை பொறுத்தவரை எங்கள் மக்கள் அனுரவை பற்றி சிந்திக்கவில்லை என்பதுதான் உண்மை. அனுர தேர்தல் விஞ்ஞானத்தில் தனது கருத்துக்களை தெரிவித்தாலும் கூட எங்களது அடித்தளத்தை உடைத்து எறிந்தவர்கள் JVP-யினரே. இணைந்த வடக்கு கிழக்கிற்காக எங்களுடைய போராளிகள், இயக்கங்கள் எல்லோரும் அர்ப்பணிப்புடன் செயல்பட்டவர்கள். அதனை உடைத்த பெருமை JVP-யினருக்கு இருக்கின்றது. அவர்கள் என்னதான் தேனும் பாலும் ஓடும் என்று கூறினாலும் கூட அவர்களுக்கு தமிழர் பகுதிகளில் வாக்கு போடுவது என்பது கடினமாகத்தான் இருக்கும் என்றார்.
மீரிகம பொலகம பிரதேசத்தில் உள்ள தேசிய மக்கள் கட்சியின் தேர்தல் பிரச்சார அலுவலகம் தீக்கிரையாக்கப்பட்டுள்ளதாக பல்லைவல போலீசார் தெரிவித்துள்ளனர். இன்று 28ஆம் தேதி மாலை குறித்த பிரச்சார அலுவலகத்தில் இருந்து மேசைகள், கதிரைகள் மற்றும் விளம்பர பலகைகளுக்கு சிலர் தீ வைத்து எரித்துள்ளதாக ஆரம்பகட்ட விசாரணைகளில் இருந்து தெரிய வந்துள்ளதாக பல்லைவல போலீசார் தெரிவித்துள்ளனர். அத்தோடு குறித்த கட்டிடமும் சிறிய அளவில் சேதமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தீ வைத்த நபர் ஏற்கனவே அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் அவரை கைது செய்வதற்கான விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் பல்லைவல போலீசார் தெரிவிக்கின்றனர். சிங்களவர்கள் தொடர்பில் மகாநாயகர்கள் அவதானம் செலுத்தாவிடின் சிங்கள இன பரம்பலும் பௌத்த சாசனமும் இல்லாதொழியும் சரியா சட்டத்தை செயல்படுத்த ஒருபோதும் இடமளிக்க மாட்டேன். 13வது திருத்தத்தை முழுமையாக ரத்து செய்து அதிகார பகிர்வு என்பதை முடிவுக்கு கொண்டு வருவேன். சிங்களவர்கள் எனக்கு வாக்களிக்க வேண்டும் என யனோசேன முன்னணியின் ஜனாதிபதி வேட்பாளர் பத்ரமுல்லை சீல ரத்னதேரர் தெரிவித்துள்ளார். எமது கட்சியில் சிங்கள பௌத்தர்களுக்கு மாத்திரம் முன்னுரிமை வழங்கப்படும். சிங்களவர்களின் இனப்பரம்பல் தற்போது சடுதியாக வீழ்ச்சியடைந்துள்ளது. சிங்களவர்களின் பொருளாதார நிலைமை குறித்து மகாநாயக தேரர்கள் அவதானம் செலுத்தி ஏழ்மையில் உள்ளவர்களுக்கு நிவாரணம் வழங்க வேண்டும். இல்லையில் சிங்கள இனமும் பௌத்த சாசனமும் இல்லாதொழியும். 225 பாராளுமன்ற உறுப்பினர்கள் தம்மை தெரிவு செய்த மக்களை பற்றி சிந்திப்பதில்லை. தம்மையும் தமது குடும்பத்தையும் வளப்படுத்திக் கொள்கின்றார்கள். இந்த நிலையை நாங்கள் மாற்றியமைப்போம். எமக்கு ஆணை வழங்கினால் நாட்டை தன்னிறைவடைய செய்வோம். இது சிங்கள பௌத்த நாடு. ஆகவே சிங்களவர்கள் என்ற அடிப்படையில் அனைவரும் எமக்கு வாக்களிக்க வேண்டும் என்றார். அழிவை நோக்கி செல்கின்றவர்களுக்கு முதலில் ஏற்படுவது புத்தி சுவாதீனம் ஆகும். அவ்வாறான செயல்பாடு இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஐக்கிய மக்கள் சக்தியில் இருந்து பிரிந்து சென்ற ஒரு சிலர் நான் கட்சி தாவ போவதாகவும் அதற்கான திகதியையும் குறிப்பிடுகின்றார்கள். இது புத்தி சுவாதீனம் இல்லாதவர்கள் அழிவை நோக்கி செல்கின்ற ஒரு பயணத்தின் கட்டமாகும். எந்த காரணம் கொண்டும் கட்சி மாறுவதற்கும் விலை போவதற்கும் தயாராக இல்லை. நாம் இன்றும் சஜித் பிரேமதாசவுடன் பயணிப்போம். இவ்வாறு மலைய மக்கள் முன்னணியின் தலைவரும் நுவரெலியா மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான வே. ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். 2019ஆம் ஆண்டு ஐக்கிய மக்கள் சக்தி கட்சி ஆரம்பிப்பதற்கு மலையக மக்கள் முன்னணியும் தமிழ் முற்போக்கு கூட்டணியும் ஒன்றென்று செயற்பட்டது. இதனால் தமிழ் முற்போக்கு கூட்டணியில் இருந்து யார் ஒருத்தர் பணத்திற்காக விலை போனதால் நானும் அவ்வாறு கட்சியிலிருந்து வெளியேறி செல்வேன் என சொல்வது கேலிக்கூத்தான விடயமாகும். அவர் சொன்ன விடயம் முற்றிலும் தவறான ஒரு கருத்தாகும். அவர் விருப்பத்திற்கு எதை கூறினாலும் அது நடக்காது. எங்களுக்கு அப்படி அவரை போல கட்சிதாவும் அவசியம் இல்லை. தற்போதைய ஆய்வுகளின்படி சஜித் பிரேமதாச முன்னிலையில் உள்ளார். அடுத்து அனுரகுமார திசநாயக்க இருக்கின்றார். ஆனால் ரணில் விக்ரமசிங்க பட்டியலிலேயே இல்லை. எனவே மக்கள் சிந்தித்து வாக்களிக்க வேண்டும். சஜித் பிரேமதாச மலையக மக்கள் தொடர்பில் அதிகமாக கரிசனை காட்டி வருகின்றார். அவர் நாடாளுமன்றத்தில் மலையக மக்கள் எதிர்கொள்ளும் சம்பள பிரச்சினை, வீட்டு பிரச்சினை, காணி பிரச்சினை, பொருளாதார பிரச்சினை, சுகாதார பிரச்சினை போன்ற விடயங்களை முன்கொண்டு வந்துள்ளார். எனவே சஜித் பிரேமதாச ஜனாதிபதியானால் மலையக மக்களின் வாழ்வில் மறுமலர்ச்சி ஏற்படும் என்றார். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார திசநாயக்க வெற்றி பெற்ற அன்றைய தினமே நாடாளுமன்றம் கலைக்கப்படும் என்பதுடன் அமைச்சுக்கு புதிய செயலாளர் நியமிக்கப்பட்டு காபந்து அரசாங்கம் ஒன்று உருவாக்கப்படும் என தேசிய மக்கள் சக்தியின் நிறைவேற்றுக்குழு உறுப்பினர் சுனில் ஹந்துநெத்தி தெரிவித்தார். ஊழல் மோசடி குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளான சமகால நாடாளுமன்றத்துடன் காபந்து அரசாங்கம் ஒன்றை நாம் கொண்டு செல்ல மாட்டோம். அரசியல் அமைப்பின் பிரகாரம் ஜனாதிபதியாக அனுரகுமார திசநாயக்க பொறுப்பேற்ற பின்னர் நாடாளுமன்றம் கலைக்கப்படும். நாடாளுமன்றம் கலைக்கப்பட்ட பின்னர் இந்த அமைச்சரவை இயங்காது. நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டு பொது தேர்தல் நடைபெறும் வரையான காலப்பகுதியில் அமைச்சுக்கு செயலாளர்களை நியமித்த அரசாங்கத்தை கொண்டு செல்ல முடியும். ஜனாதிபதி ஒருவர் புதிதாக நியமிக்கப்பட்ட பின்னர் இருக்கும் அமைச்சரவை கலைப்பதற்கான அதிகாரம் அவருக்கு உள்ளது. இந்த திருடர்களுடன் நாம் ஒரு நாள் கூட அரசாங்கம் ஒன்றை கொண்டு செல்ல மாட்டோம் என்றார். என்றாலும் இந்த விவாதத்தில் கலந்து கொண்ட நாடாளுமன்றத்தின் முன்னாள் உறுப்பினர் அஜித் பெரேரா நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டால் அப்போது இருக்கும் அரசாங்கம் தான் பொது தேர்தல் வரை காப்பந்து அரசாங்கமாக இயங்கும் அல்லது புதிய ஜனாதிபதி அரசாங்கத்தை உருவாக்க வேண்டும். இவர்களுக்கு சட்ட ஆலோசனைகளை வழங்கும் சட்டத்தரணிகள் குறித்து அவதானம் செலுத்துமாறு கேட்டுக்கொள்கின்றோம் என்றார்.
எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தோல்வியடைந்தால் பலர் நாட்டை விட்டு வெளியேறுவார்கள் என நாடாளுமன்ற உறுப்பினர் ராஜித சேனரத்ன தெரிவித்துள்ளார். எனவே ரணில் விக்ரமசிங்க என்ற நபருக்காக அல்ல, நாட்டுக்காகவே மக்கள் இம்முறை வாக்களிக்க வேண்டும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். ரணில் விக்ரமசிங்க தன்னிடம் திறமை இருப்பதாகவும் வேறு ஒருவருக்கு வாய்ப்பளிக்க விரும்பவில்லை என்றும் அவர் வெளிப்படுத்தியுள்ளார். கடந்த முறை மொட்டு எம்பிக்களின் வீடுகள் எரிக்கப்பட்டமை போன்று எதிர்காலத்தில் மீண்டும் போராட்டம் நடத்தினால் இம்முறை மற்றவர்களின் வீடுகளும் தீயிட்டு கொளுத்தப்படும் வாய்ப்பு உள்ளதாகவும் அதனை வழங்கக்கூடாது எனவும் அவர் மேலும் தெரிவித்தார். இத்துடன் இன்றைய மதிய செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள IBC தமிழ் நியூஸ் என்ற எமது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள். நன்றி.